சுவாமியினுடைய 100ஆண்டு பிறந்தநாள் அண்மையில் வருகிறது. அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் 100ஆண்டில் நம்ம 100% பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அது போல் வாழணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. நம்ம சங்கல்பம் வச்சுக்கிறாரு. அதாவது கிரகங்கள் எது வேணாலும் செய்யட்டும், பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்ம 100 ஆண்டுகள் வாழ்கிறது ஒன்று இருக்குது, நம்ம அதிகமான நாட்கள் வாழ்கிறது, அதிகமான ஆண்டுகள் வழிக்கிறது ஒன்று இல்லை. ஒவ்வொரு நாளையும் நல்ல பொழுதாக நம்ம கழிக்கணும். பகவானுடைய எண்ணத்தால், பகவானுடைய அந்த கருத்துக்களால், பகவானுடைய நடத்தைகளால் அவர் நம்ம எப்படி நடந்தால் அவருக்கு பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு நம்ம செய்யணும். அதுதான் அவருடைய 100ஆண்டுக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய ஒரு அர்ப்பணம். நம்ம அவர்கிட்ட டெடிகேட் பண்ணிட்டோம்னா அந்த டெடிகேஷன், அதான் சொல்லுவாங்க, டிவோஷன் ஒன்று, டெடிகேஷன் இன்னொன்று. டிவோஷன் இருந்தால் டெடிகேஷன் வரும், டெடிகேஷன் வந்தால் டிஸ்கிரிமினேஷன் வரும், டிஸ்கிரிமினேஷன் வந்தால் டெட்டர்மினேஷன் வரும், டெட்டர்மினேஷன் வந்தால் டிசிப்ளின் வரும். நல்ல மனிதனாக இருக்க ஆசைப்படுங்கள். அதுதான் பகவான் சொல்லிக் கொடுக்குற பாடம். அந்த 100ஆண்டு வாழ்கிற அந்த பாடம் இருக்க, பகவான் நல்லவனாக இருக்க ஆசைப்படுங்கள், வல்லவனாக இருங்கள். ஆனால் பேசிக் யூ மஸ்ட் ஹேவ் அ குட் குவாலிட்டிஸ் அண்ட் ஹியூமிலிட்டி இஸ் தி கிரேட்டஸ்ட் குவாலிட்டி. அதை வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கு ஆசைப்படுங்க. அதுதான் பெர்ஃபெக்ஷன், அதுதான் முழுமை, அதுதான் 100. தேங்க்யூ. சாய்ராம்.